அடுத்து மக்கள்கிட்ட இவர் எதுவுமே கொள்ளடிச்சு கொடுக்குறாரு. வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கணும். ஃபேமிலி பார்க்கணும் கண்டிப்பாக அந்த படத்தை. படத்தில் லவ் சீன்ஸ் இருக்குது. சூப்பராக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. விஜய் ஆண்டனி இதுவரை பண்ணதில் இந்த படத்தில் நல்லாவே லவ் சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். சாட்டிஸ்ஃபேக்ஷன். விஜய் ஆண்டனி படம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் அந்த ஹாஸ்பிடல் சீன்ல ஒரு பஃபன் மாதிரி போட்டு பண்ணிருப்பாங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கணும் சார். நல்லா இருக்கு படம். கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படம். விஜய் ஆண்டனி ஆக்டிங் நல்லா இருக்கு. கௌதம் வாசுதேவன் ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது சார். சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு. சூப்பராக நல்லா இருக்கு. கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கிராமத்து கதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. மெய்யலன் கடை இது ஹிட்லர் இப்போ ஆமாம் கிராமத்து கதை தான். நல்லா 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 இருந்துச்சு. சூப்பராக இருக்கு சார். நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருந்தது சார். சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருந்தது. சாட்டிஸ்ஃபேக்ஷன். விஜய் ஆண்டனி படம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. நல்லா இருக்கு. அப்புறம் அந்த ஹாஸ்பிடல் சீன்ல ஒரு பஃபன் மாதிரி போட்டு பண்ணிருப்பாங்க. நல்லா இருக்கு. கௌதம் மேனன் போலீஸ் போலீஸ் நல்லா இருக்கு. பாட்டு 2 பாட்டு தான் நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாவே ஒரு ரொமான்ஸ் த்ரில்லராக இருக்கு. ஆக்ஷன் ப்ளஸ் த்ரில்லர். மெஜாரிட்டி என்ன யாருக்கு அரசியல் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நல்லா இருந்தது. என்ன ஐடியால இந்த படத்துக்கு வந்த? இன்னைக்கு ஒரு 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எந்த ஐடியா இந்த படத்துக்கு வரணும்? இல்லை ஹிட்லர்னு பேர் இருந்தது. எப்படி இருக்கும்னு பார்க்க வந்தேன். எப்படி இருந்தது? நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எப்படி விஜய் ஆண்டனி எப்படி பண்ணிருக்காரு? நிறைய படத்துல பார்த்துருப்பேன். ஆமாம் நல்லா பண்ணியிருந்தார். கௌதம் மேனன் டைரக்டரா பார்த்துருப்பேன். போலீஸா வந்திருக்காரு. எப்படி அவரோட ஆக்டிங்? அந்த கேரக்டரில் என்கேஜிக்காக பண்ணியிருந்தார். படம் ஃபுல்லாவே வந்து த்ரில்லரா இருக்கு. இந்த இடத்துல லேக்லாம் இல்லை. நல்லா இருக்கு. படம் எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. ட்ரைலர் பார்த்து வந்திருப்பீங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்கு ப்ரோ. ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படம். அதுவும் ஏழை மக்கள் வந்து பார்க்க வேண்டிய படம். ஏழைக்கு சேர வேண்டிய காசை வந்து பெரிய பெரிய மினிஸ்டர்லாம் வந்து என்னென்ன பண்ணுறாங்கன்ற தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் சார். நல்லா இருக்கு படம். கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படம். விஜய் ஆண்டனி ஆக்டிங் நல்லா இருக்கு. கௌதம் வாசுதேவன் ஆக்டிங் நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு ப்ரோ. மியூசிக் வந்து சொல்ல அளவுக்கு இல்லை ப்ரோ. மற்றபடி எல்லாரும் ஆக்டிங் தான் நல்லா இருக்கு. படம் ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. வேற ஒன்று அவர் சூப்பராக பண்ணிருக்கு. அவர் தான் மெயின் கான்செப்ட். அவர் தான் போலீஸ். லவ் சீன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ. ஒன்றும் அதுக்கு அவங்களுக்கு வேலையே இல்லை ப்ரோ. சும்மா அவங்க மெசேஜ் வந்து மினிஸ்டர் பண்ணுற ஊழலை தடுத்து மக்கள்கிட்ட இவர் எதுவுமே கொள்ளடிச்சு கொடுக்குறாரு. வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கணும். ஃபேமிலி பார்க்கணும் கண்டிப்பாக அந்த படத்தை. படம் நல்லா இருக்குது. விஜய் ஆண்டனியோட ஆக்டிங்கு, ஹீரோயினோட ஆக்டிங், ஜிவிஎம்மோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. சரண் வந்து வில்லனை ஆக்ட் பண்ணியிருக்காரு. சூப்பராக வில்லனாக பண்ணியிருக்காரு. படம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் ஒரு மக்களுக்கு நல்லதை பண்ணக்கூடிய படமாகவும் இந்த படம் இருக்குது. படத்தில் லவ் சீன்ஸ் இருக்குது. சூப்பராக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. விஜய் ஆண்டனி இதுவரை பண்ணதில் இந்த படத்தில் நல்லாவே லவ் சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். சாங் எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக், பிஜிஎம் எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற அளவுக்கு தான் படமும் இருக்குது. யங்ஸ்டரை கவரக்கூடிய வகையிலையும் இருக்குது. அதுவும் இல்லாமல் விஜய் ஆண்டனி வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ணுறாரு, ஆனால் அதை வந்து அரசியல்வாதிகிட்ட இருந்து கொள்ளையடிச்சு பண்ணுவார். அதை வந்து எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்கங்கிறத அந்த கதை. ஜிவிஎம் தான் அதை பற்றி கண்டுபிடிப்பார். அது பயங்கரமாக வேறு லெவலில் கண்டுபிடிச்சிருப்பார். விஜய் ஆண்டனி சூப்பராக பண்ணியிருக்காரு. எப்போதும் போல தான் நல்லாவே இருக்குது. அவர் கேரக்டருக்கு ஏற்ற மீதி பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக மெசேஜ் இருக்குது. நமக்கு ஒரு விஷயத்தை செய்யாமல் செஞ்சோன்னு சொல்கிற அரசியல்வாதிகிட்ட இருந்து பணத்தை கொள்ளையடிச்சு எலெக்ஷனுக்கு வரக்கூடிய பணத்தை கொள்ளையடிச்சு பண்ணக்கூடிய படம் தான். கண்டிப்பாக மெசேஜ் இருக்குது. நல்லாவே இருக்குது. யங்ஸ்டர்லாம் வந்து பார்க்கலாம். ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம். போரே அடிக்கலாம். நல்ல கரெக்டான டைமிங்கில் போய்ட்டுருக்கு.